அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் கொஞ்சம் ஷாக்கிங் அப்டேட் இருக்கு. எஸ் போக்கோ X3 GT இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ் யூ ஹர்ட் இட் ரைட், போக்கோ X3 GT இஸ் நாட் கம்மிங் டு இந்தியா. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். 13,200 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். கூடவே ஏர்டெல் அப்கிரேட் அப்படிங்கிற பேரில் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 591ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபேஸ்புக் ஃபைனலாக அண்டர் 18 கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை நாங்கள் அட்வர்டைசர்ஸ் வழியாக இனிமேல் ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைசர்ஸ் ட்ராக் பண்ணி நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆட்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இனிமேல் அண்டர் 18 கீழே வந்து ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அண்டர் 18 அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க. அவங்களால ப்ராப்பராக வந்து எதுவுமே சர்ச் பண்ண முடியாது, ப்ராப்பராக ஆட்ஸை வந்து அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அண்டர் 18 நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா நிறைய கண்ட்ரிஸ் அகேன்ஸ்டாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. 2 வீக்ஸ்க்குள்ளே அண்டர் 18 இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக்கிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5G நெட்வொர்க் தற்சமயம் இந்தியாவில் இல்லை, பட் குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் இது இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் வந்து கந்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அனலைஸ் ரிப்போர்ட், அதாவது வந்து கஸ்டமர்ஸ் 5G எவ்வளோ தூரம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது சைனா தான். 91% கஸ்டமர் வந்து 5G தான் அங்கே ப்ரிஃபர் பண்ணுறதா தெரியுது. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US 74% கஸ்டமர்ஸ் வந்து 5G ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தேர்ட் பிளேஸில் வந்து யூரோப் 70% இருக்காங்க. அது மட்டும் இல்லை, குளோபலாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 5G நெட்வொர்க், செகண்டாக வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து அவங்க செக் பண்ணுறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 5G அண்ட் பேட்டரி முக்கியம்னு நினைக்கிறீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜியோ இந்தியாவில் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் மும்பையில் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஜெஷன் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 1 Gbps வரைக்கும் தான் அங்கே நெட்வொர்க் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங்கில் வந்து ஒப்போ Reno 6 சீரீஸையும் வந்து இவங்க கொலாபரேட் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒப்போடைய Reno 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 5G பேண்டோட வருது. அதே Reno 6 13 5G பேண்ட்ஸோட வருது. ஸோ இதில் வந்து 5G டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் NSA கிடையாது, SA-ல 5G டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லா பேண்ட்ஸ்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் ரொம்பவே கம்பேட்டபிளாக இருந்திருக்கு. அதோட 5G வழியாக வாட்ஸ்அப் காலிங் பண்ணியிருக்காங்க. நிறைய டவுன்லோட் அப்லோட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்போ Reno 6 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய 5G ரெடி ஸ்மார்ட் ஃபோனில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இப்போ இருக்குது. நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது. சைபர் கிரிமினல்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடி ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் அனுப்பி வந்து KYC டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வோடஃபோன் யூசர்ஸ்க்கு, வோடஃபோன் யூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து KYC டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இது கம்ப்ளீட்லி ஃபேக் மெசேஜ். ஏன்னா வோடஃபோன் தரப்புலேருந்து அந்த மாதிரி எதுவுமே ரிக்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்களும் எந்த டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணாதீங்க. அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி அது ரியலாக ஃபேக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான். ஏர்டெல் அவங்களுடைய பேசிக் பிளான் ₹49 வந்து ரிமூவ் பண்ணிட்டதா தெரியுது. இந்த 49 வந்து இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணி ₹79க்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49லேருந்து 79, அதாவது ₹30 அதிகப்படுத்தி வந்து 4 டைம்ஸ் உங்களுக்கு காலிங் மினிட்ஸ் அதிகமாக தராங்க. கூடவே வந்து 2 டைம்ஸ் டேட்டா அதிகமாக தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 28 நாள் வேலிடிட்டி தான். ஸோ ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லாமல் வந்து அப்கிரேட் இந்த பேரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 49க்கு நீங்கள் ஒரு வேளை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ₹79 தான் பேசிக் பிளானாக இருக்கும் ஏர்டெல்லுடையது. குவால்காம் புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த சிப்செட் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 895 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 898 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறதுக்கு. பட் இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிளஸ்டர்ஸோட வந்து இவங்க கொடுக்கறதா தெரியுது. அதாவது 4 nanometerல இது ப்ராசஸ் பண்ண சிப்செட்டாக இருக்கும். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.09
3.9 GHz ரொம்பவே எஃபிஷியன்ட்டான ஒரு சிப் செட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பவர் மேனேஜ்மெண்ட்டையும் இவங்க பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ரொம்பவே தெர்மல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிச்சு. பார்க்கலாம் ஸ்னாப்ட்ராகன் 898 வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. சாம்சங் உடைய அன்பேக் இவெண்ட் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இதில் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து Z Flip 3 அதுக்கப்புறம் Z Fold 3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது டிஸ்பிளே அண்ட் கேமரா ஸ்பெக் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Flip 3 உங்களுக்கு இன்டர்னல் டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ் கூடவே எக்ஸ்டர்னல் அதாவது கவர் டிஸ்பிளே வந்து 1.9 இன்ச்சஸ்க்கு இருக்கு. கேமரா வந்து 12 மெகா பிக்சல் ரியரில், ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 10 மெகா பிக்சலோட இருக்கு. அதே Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்பிளே 7.6 இன்ச்சஸ்க்கும் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே 6.2 இன்ச்சஸ். அகைன் இதுவும் வந்து 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட வருது. கூடவே 4 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு மெயின் செல்ஃபியும் இதில் இருக்குது. கூடவே வந்து S Penோட இந்த ஃபோல்ட் சீரிஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே IPX8 ரேட்டிங்கோட இவங்க கொடுக்குறாங்க. அதோட சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய Wear OS 3யோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் இருக்கும். இதில் நேவிகேஷன் சப்போர்ட்டும் இருக்க போகிறதா தெரிய வந்திருக்கு. 13,200 mAh மேசிவ் பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரக்டு ஃபோன் உள்ளே ஃபோன் பவர் ஆர்மர் 13 இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கிறதுனால வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg அப்படின்னு தெரியுது. கூடவே IP68 and 69K ரேட்டிங்கோட இது வருது. 6.81 இன்ச்சஸ் மேசிவ் டிஸ்பிளேவும் இருக்குது. 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட 15 வாட் தான் வயர்லெஸ் சார்ஜஸ் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனாகிரேட்டரி ஆஃபரில் வந்து 22,000 கிட்ட அதாவது $299 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 40,000 கிட்ட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A52s ஆல்ரெடி கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ இந்த கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது யூரோப்பில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீக் பெஞ்சில் பார்த்த மாதிரி தான் ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி A52 5G அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப்ட்ராகன் 750Gயில். அதுக்கு சக்ஸஸராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ குளோபலாக லான்ச் ஆகுது. ஸோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதே ஸ்மார்ட் ஃபோன் மற்ற இடங்களில் இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. iQOO 8 சீரிஸ் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் 8 and 8 Pro அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர்ஸில் வந்து டிஸ்பிளே பேனல் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பேனல் 8 Proவான்னு தெரியல, பட் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளேஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ டிஸ்பிளே பேனல் பார்க்கும்போதே வந்து iQOO 7 விட 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி K சீரீஸில் அடுத்ததாக ரெட்மி K50 சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. இப்போ இதில் K50 and K50 Pro இதில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. எஸ்பெஷலி கேமரா ஸ்பெக். K50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 48 மெகா பிக்சல் ரியர் கேமராவோட லான்ச் ஆகலாம் தெரியுது. கூடவே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அதே K50 Pro வந்து ஸ்னாப்ட்ராகன் 895 or 898 இந்த சிப்செட்டில் 108 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ரெட்மி K50 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில், இந்தியாவில் எப்போவும் மாதிரி ரீபிராண்டிங் தான். Poco X3 GT MediaTek Dimensity 1100ல குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. மலேசியாவில் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 22,400க்கும் ஹையர் வேரியன்ட் 24,000க்கும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி போக்கோ தரப்புலேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. Poco X3 GT இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதில்ல. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்தியாவில் Poco F3 GT நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதே அளவுக்கு உங்களுக்கு சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான், ப்ரைஸிங்கும் அப்படி தான் வரும். அதனால் கஸ்டமர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். அதனால் Poco X3 GT இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ MediaTek Dimensity 1200ல் Poco F3 GT மட்டும்தான் இந்தியாவுக்கு, X3 GT வந்து குளோபல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Poco X3 GT இந்தியாவில் வரணுமா வேண்டாமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பேடிஎம் கவுண்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். உள்ளே ஃபோன் ஆர்மர் பேக் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹுமங்கஸ் பேட்டரி சைஸ் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical சென்னை எந்த
டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் திரமிசு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கிங் கமல். கங்க்ராச்சுலேஷன் கிங் கமல். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.